ஸோ இன்றைக்கி நடந்த பிஏஎஸ்சி எல்இசி எக்ஸாமில் அந்த கொஸ்டினுடைய சொல்யூஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 28/6/2026 அன்றைக்கி நடந்தது. ஸோ இப்போ 0.296 + 2.96 + 29.6 + 296 இதை 296 29.6 2.96 0.296 ஸோ அப்படியே ஆட் பண்ணோம்னா 328.856 856. ஸோ இதுதான் ஆன்சரு. ஓகேவா, இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மெத்தட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் மெத்தடை பொறுத்தவரை எல்லா நம்பரையும் கூட்டினோம்னா என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். 2 ஒரு 6 8 8 ஒரு 9 8 ஒரு 9 17 2 கூட்டினா 8. அதே மாதிரி இதுவும் அதே தான், புள்ளியில் நம்ம கணக்கெடுக்க தேவையில்ல. ஸோ எல்லாமே கூட்டினா 8 தான் வரும். ஸோ 4 8 32. இந்த மாதிரி 2 டிஜிட் இருக்கக்கூடாது. அதையும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும் அப்படின்னா 3 2 கூட்டினா 5. ஸோ இது மாதிரி 5 இந்த கூடுதல் எந்த ஆப்ஷன் 5 வருதோ அதுதான் ஆன்சரு. ஸோ இது கூட்டினோம்னா 7 10 12 20 25 31. இது கூட்டினா 3 1 கூட்டினா 4. ஓகேவா, 327.856 இங்கே 327.756. ஸோ டிஃப்ரெண்ட் இங்கே 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது, 1 மட்டும் இதை விட இது குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ 30 வரும் இது கூடுதல். ஸோ 3 இங்கே பார்த்தோம்னா 328. இது கூட்டினா 8 2 10 13 20 25 31. இது கூட்டினா வரும் பாருங்க 33 1 கூட்டினா 4. ஸோ இது கிடையாது, 5 வரும் நமக்கு. இது கூட்டினோம் அப்படின்னா 8 10 13 13 ஒரு 8 21 26 32. இது கூட்டணும் அப்படின்னா 5 வருது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இப்படியும் போடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 7857 + 3596 + 4123 /96 என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இதுவும் டிஜிட்டல் மெத்தடில் போடலாம். டிஜிட்டல் மெத்தடில் போட்டோம்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 7 ஒரு 8 15 ஒரு 5 20 27. இதை கூட்டினா 2 7 கூட்டினா 9 ப்ளஸ்ஸு அதே மாதிரி 8 8 ஒரு 9 17 ஒரு 6 23. 17 ஒரு 6 23. ரெண்டுத்தையும் கூட்டினா 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 4 1 5 5 ஒரு 2 7 7 ஒரு 3 10. இதை 1 0 கூட்டினா 1. மொத்தம் கூட்டினா வரும் 14 15. இதை கூட்டினா வரும் 1 5 கூட்டினா 6 வரும். ஸோ மேலே 6. அதே மாதிரி இங்கே 9 6 கூட்டினா 15. இதை கூட்டினா 6. இங்கே 6 / 6. ஸோ கேன்சல் அடித்தா 1. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷனு எல்லாத்தையும் கூட்டினா இந்த மாதிரி 1 எந்த ஆப்ஷன் வருதோ அதான் ஆன்சரு. 5 5 10 11 ஒரு 6 17. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1 7 கூட்டினா 8. ஸோ அது கிடையாது. இது கூட்டினா 6 ஒரு 2 8 8 ஒரு 2 10 10 11 ஒரு 5 16. இது கூட்டினா 7. இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 1 5 6 6 7 15 18 18. 1 8 கூட்டினா 9. ஸோ இதுவும் கிடையாது. இங்கே கூட்டினா 6 1 7 7 ஒரு 5 12 12 ஒரு 7 19. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 10 வரும். மறுபடியும் இது கூட்டினா 1 0 கூட்டினா 1 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு பழ வியாபாரியிடம் சில ஆப்பிள்கள் இருந்தன. அவர் 40% ஆப்பிள்களை விற்ற பிறகு 40% இப்போ 100% இருக்குன்னா அதில் 40% போயிடுச்சுன்னா மீதி 60% இருக்கும். 40% ஆப்பிள்களை விற்ற பிறகும் அவரிடம் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 60%. 60% இருக்கும். அது எவ்வளோ ஆப்பிள்னா 420 ஆப்பிள். அப்படின்னா 100% எவ்வளோ? ஓகேவா, 0 0 அடிச்சுட்டா இது 7 முறை போகும். 100 × 7 100 × 7 700 ஆப்பிள்கள். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 240ல் 25% எவ்வளோ? ஸோ இது 25%னா 4ஆல் வகுக்கலாம். அப்படி இல்லைன்னா 240ல் 25 25/100. ஓகேவா, ஒரு முறை இங்கே 4 முறை. இது கேன்சல் அடித்தா 6 4 24 ஒரு 0 60. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின், 200ல் 40 எத்தனை சதவீதம்? ஸோ 200ல் 40 எத்தனை சதவீதம்? ஓகேவா, கேன்சல். இது கேன்சல் அடித்தா
20. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு நபர் ஒரு அடுப்பை ரூபாய் 423க்கு விற்றதில் 6% நஷ்டம். ஸோ நமக்கு எப்பவுமே 100% அடக்க விலைன்னா 6% நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ எவ்வளோ? 94%. 94% வந்து 423 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அவர் லாபம்னா எப்பவுமே 100% வந்து அடக்க விலை, லாபம் வந்து 8. ஸோ அதனால் 108% எவ்வளோன்னு கேட்குறாங்க. லாபம் பெற நினைத்தால் அவர் எவ்வளோ விலைக்கு விற்க வேண்டும். ஸோ இதை கேன்சல் அடிக்கலாம். இதை கேன்சல் அடிச்சோம்னா 2ஆல் அடிச்சுன்னா 47 முறை. இது கேன்சல் அடித்தா 54 முறை. மறுபடியும் இதை 47ஆல் அடித்தா 9 முறை போகும். 9×63 கடைசி நம்பர். இந்த ஒற்றை டிஜிட் வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 54 × 9 பெருக்குன்னா ஆன்சரு 9 நாள் 36. 6 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதே டிக் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணாலும் 486 வரும். ஸோ அடுத்த சம, ஒரு பழ வியாபாரி 2 எலுமிச்சைகளை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. 5 எலுமிச்சைகளை 3 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இப்போ 2 எலுமிச்சைகளை 1 ரூபாய்க்கு வாங்குறாரு, 5 எலுமிச்சைகளை 3 ரூபாய்க்கு விற்கிறாரு. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வாங்குற எண்ணிக்கை வந்து சமமாக மாற்றணும். ஸோ அதனால் இதை 5ஆல் பெருக்கலாம், இதை 2ஆல் பெருக்கலாம். மாற்றி பெருக்கணும். 5 2 10. அதே மாதிரி இங்கே எதால் பெருக்கணுமோ அதால் இங்கே பெருக்கணும். 10 எலுமிச்சை 5 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 2 5 10. இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும். பெருக்கணும் 6. 10 எலுமிச்சைங்க வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி மறுபடியும் அதே 10 எலுமிச்சைகளை வந்து 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ 1 ரூபாய் லாபம் வருது. எவ்வளோ இல்லை எந்த பயத்தில் 1 ரூபாய் 5 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க இன்ட்டு 100. ஸோ கேன்சல் அடித்தோம் அப்படின்னா 20. ஸோ 20%. சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு நபர் ஒரு புடவையை வந்து 5200 ரூபாய்க்கு விற்று 30% லாபம் ஏற்படுறாரு. ஓகேவா? அப்போ நமக்கு பேஸ் அடக்க விலை 100%, 30% லாபம். ஸோ அதனால் 130% தான் இந்த 5200 அப்படின்னா அடக்க விலை கேட்குறான். இந்த 100% எவ்வளோன்னு கேட்குறான். 100% எவ்வளோ? ஓகேவா? 0 0 கேன்சல். 13ஆல் அடித்தா 4 முறை போகும், 40 ஆகிடும். ஸோ 40 × 100. 40 × 100 4000. ஆன்சர் பி. ஸோ அடுத்து கபீர் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு 16% தனி வட்டி. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 16னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 5 × 16 80%. விகிதத்தில் 80% எவ்வளோ வட்டியா அப்படின்னா 9600 ரூபாய் வட்டி. ஓகேவா? கடனின் தொகை அப்படின்னா அடக்க விலை. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எவ்வளோ வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை எப்பவுமே 100%. 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சரு. ஸோ இப்போ பார்த்தோம்னா 0. இங்கே அடிச்சுன்னா 1 8 8 மீதி 16 2 120. இப்போ 120 × 100. ஸோ எவ்வளோ வரும்? 12000. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஷாம் வந்து தனது நண்பரிடமிருந்து ஆண்டுக்கு 8% தனி வட்டி விகிதத்தில் பணத்தை கடனாக பெற்றார். அவர் தனது நண்பருக்கு கடனாக பெற்று மறுபடியும் வட்டியோடு சேர்த்து 15500 ரூபாய் வந்து கொடுக்குறாரு. எவ்வளோ வாங்கினார்னா 12000 ரூபாய் வாங்கினார். 15600 ரூபாய் கொடுக்குறாரு, 12000 வாங்கியிருக்காரு. ஸோ 3600 ரூபாய் வட்டி. ஓகேவா? நமக்கு என்ன தனி வட்டி. தனி வட்டிக்கு பாருங்க SI = PNR/100. ஓகேவா? SI வந்து 3600ன்னு தெரியும். அசல் வந்து 12000. ஆண்டு வந்து தெரியாது. பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 8%. 8/100. 2 0 2 0 கேன்சல். இங்கே 1 0 1 0 கேன்சல். நெக்ஸ்ட் வந்து 12ஆல் அடித்தா 3 12 36. இங்கே என்ன இருக்குன்னா 30 இருக்கு. $3600 12000 × 8%. ஓகே, 2 0 கேன்சல், 1 0 கேன்சல். மறுபடியும் 12 3 12 36 8. ஸோ பார்த்தோம்னா 4 8 32 3 8 3 8 24. அப்படின்னு ஷாம் வந்து தனது நண்பரிடமிருந்து ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் பணத்தை கடனாக பெற்றார். திரும்ப அவர் செலுத்தும் போது 15600 வந்து செலுத்தியிருக்காரு. எவ்வளோ வாங்கினார்னா 12000 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஸோ 3600 ரூபாய் வந்து வட்டியாக கொடுத்துருக்காரு. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா தனி வட்டி.
எஸ்ஐ ஃபார்முலா PNR/100. தனி வட்டி 3600 தெரியும். அசல் வந்து 12000 தெரியும். என் வந்து தெரியாது. ஆர் வந்து 6%, 6/100. ஸோ இது 2 0 2 0 கேன்சல். இங்கே 1 0 1 0 கேன்சல். 12 அடிச்சுன்னா 1 12 3 12 36. இங்கே இருக்கிற 0 30. இது அடிச்சுன்னா 1 6 6 5 6 30. ஸோ 5 இருக்குது. இங்கே எண்ணெய் மட்டும். அப்போ ஆண்டுகள் வந்து 5 ஆண்டுகள். ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின், ஒரு குடும்பத்தில் 7 உறுப்பினர்களினுடைய சராசரி வயது 75. 7 பேருக்கு 75. 6 பேர் இருக்காங்க. 6 பேருக்கு 74 ஆண்டுகள் 6 மாதங்கள். ஸோ அப்போ 74.5ன்னு எழுத 74.5ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் 0.5, இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் 1. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்கணும், இந்த 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்கணும். 1ஆல் 74.5 பெருக்கணும்னா 74.5 தான் வரும். இங்கே 7 × 0.5 பெருக்கணும் அப்படின்னா 3.5 வரும். ஸோ டோட்டலாக 78. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏ மற்றும் பியினுடைய சராசரி வயது 30 அப்படின்னா அவங்களுடைய கூடுதல் பார்த்தோம்னா 2 × 30 60 அவங்களுடைய வயது. அதே மாதிரி பி ப்ளஸ் சி 2 × 32 64. சி ப்ளஸ் ஏ 2 × 34 68. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 2 முறை ஏ வரும், 2 முறை பி வரும், 2 முறை சி வரும். அதனால் ஏ 2 × A + B + C ஈக்குவல் டு இது வந்து எல்லாத்தையும் கூட்டினா 192 வரும். ஸோ இந்த 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 96 வரும். A + B + C வந்து 96. ஸோ நமக்கு சி கொஷின் கேட்குறான். A + B வந்து எவ்வளோன்னு தெரியும், 60ன்னு தெரியும். அப்போ சி வந்து 96ல் 60 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 36. சியுடைய வேல்யூ வந்து 36. ஆப்ஷன் வந்து டி. அடுத்து, விஜயின் முதல் 3 நாட்களுக்கான செலவு சொல்லிட்டான் 100, அப்புறம் 125, 85ன்னு சொல்லிட்டான். 4 நாட்களுக்கான சராசரி சொல்லிட்டான். 4ஆவது நாள் எவ்வளோன்னு தெரியல. அந்த 4 நாளுக்கான சராசரி வந்து 90ன்னு சொல்லிட்டான். ஏனில் 4ஆவது நாளுக்கான அவரது செலவு எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ இது வந்து டிவிஷன் மெத்தடில் போடலாம். 90ன்னு சொல்லியிருக்காங்க. 90 நம்ம எடுத்துப்போம். 90 விட இது எவ்வளோ இருக்குது, 10 அதிகமாக இருக்குது, +10. இது எவ்வளோ அதிகமாக, +35. இது எவ்வளோன்னா -5 வரையா இருக்குது. இது கூட +x கூட்டினா எவ்வளவோ அந்த எக்ஸு கூட்டணும் அப்படின்னா 90 வரணும். இது பேலன்ஸ் பண்ணால் 45ல் 5 போச்சுன்னா 40. 40 + x = 90னா எக்ஸுடைய வேல்யூ 90 - 40, எக்ஸுடைய வேல்யூ 50. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 50 போடணும். ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின், 18 பைண்டர்கள் 10 நாட்களில் 900 புத்தகங்களை கட்டினால், அதே மாதிரி 12 நாட்களில் 660 புத்தகங்களை எத்தனை பைண்டர்கள் தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ இது MDT ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ எம்ன்றது 18, டி வந்து 10 நாட்கள் டைம் கொடுக்கல. ஸோ அதை தவிர வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடடில் 900 போடலாம். ஈக்குவல் டு 12 × எத்தனை 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பை 660. ஸோ என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து 9ஆல் அடித்த ஒரு முறை, இங்கே 2 9 18. நெக்ஸ்ட் இங்கே 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 6 12, இங்கே 11. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டும் கேன்சல். ஸோ இந்த 11 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் மேலே வரும், 11 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஆன்சர் டி. படை முகாமில் 1500 வீரர்களுக்கு வந்து 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. 300 வீரர்கள் வந்து இணைந்தால், எக்ஸ்ட்ராவாக 300 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா அப்போ எத்தனை பேருக்கு வந்து உணவுப் பொருட்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1500 வீரர்கள் 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்குது. 1800 300 பேர் எக்ஸ்ட்ராவா இன்ட்டு எத்தனை நாளுக்கு தேவைப்படும். 2 0 2 0 கேன்சல். மறுபடியும் வந்து 15ஆல் 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 10 முறை, இங்கே வந்து
6 3 18 மறுபடியும் 3ஆல் அடிச்சா 5 3 15 இங்கே 2 3 6 மறுபடியும் இதை அடித்தோம்னா 5 ஸோ 5 × 5 25 ஸோ ஆன்சர் வந்து பி ஆன்சர்